ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விவிடி. ஸோ வேரியபிள் வால்வ் டைமிங். ஸோ இந்த டெக்னாலஜியை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விவிடிக்கு மீனிங் நான் சொல்லிட்டேன், வேரியபிள் வால்வ் டைமிங்னு சொன்னேன். ஸோ என்ன இந்த டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு வால்வ் டைமிங் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி வால்வ் டெக்னாலஜினா, இப்போ நம்ம நார்மல் வால்வ் டைமிங்க்கும் அட்வான்ஸ் வால்வ் டைமிங்க்கும் என்னென்னா, இந்த இன்லெட் அவுட்லெட் இருக்குது பார்த்தீங்க, எக்ஸாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால்வை ஸ்ட்ரோக் அப்போ கொஞ்சம் ப்ரீவியஸாக திறந்து மூடும். இந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் இந்த வேரியபிள் வால்வ் டைமிங். ஸோ கொஞ்சம் வேரியபிளாக நார்மல் வால்விங் டைமிங்கை விட வேரியபிளாக கொஞ்சம் அட்வான்ஸாக திறந்து மூடுறது அப்படி தான் அர்த்தம். ஸோ எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் நம்ம எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் எடுத்துக்குவோம். எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் இன்லெட் க்ளோஸ் ஆகிருக்கணும், எக்ஸாஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் நடக்கும்போது ப்ராசஸ் ஆகணும். இப்போ இந்த விவிடியில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் அந்த எக்ஸாஸ்ட்டும் ஓப்பன் ஆகிருக்கும், இன்லெட்டும் லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது லைட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கும், ரொம்ப ஓப்பன் ஆகாது. அந்த டிடிசி டு பிடிசின்னு சொல்லுவாங்க, பாட்டம் டெட் சென்டர் டு டாப் டெட் சென்டர். ஸோ இந்த ட்ராவலிங் போது அது கொஞ்சம் ஓப்பன் ஆகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாஸ்ட் கொஞ்சம் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் கொஞ்சம் வந்துட்டு இன்லெட், அதாவது இன்லெட் சேம்பருக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு திருப்பி அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூல் மிக்சரோட மிக்ஸ் ஆகி திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த சைக்கிள் இன்லெட் சைக்கிள் வந்து நடக்கும், இன்லெட் ஸ்ட்ரோக் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இது ஓப்பன் ஆகுது. அதாவது இன்லெட் வால்வா எக்ஸாஸ்ட் வால்வ் இந்த வந்து லைட்டாக வந்து ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். இதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்லெட் இருக்குது பார்த்தீங்களா, இன்லெட்லேருந்து வர ஃபியூல் மிக்சர் இருக்கும், இந்த எக்ஸாஸ்ட் கொஞ்சம் கேஸ் போச்சு பார்த்தீங்களா, இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு இது சரியாக எரியாமல் இருந்தால் கூட இதில் இன்னும் நல்லா எரிஞ்சு நல்லா கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, எரிஞ்சு நல்லா ஃபியூல் எஃபிஷியன்சி வரும். அப்படிங்கிறது இன்னொன்று பொல்யூஷன் கண்ட்ரோல். ஸோ நல்லா எரிஞ்சால் மட்டும்தான் பொல்யூஷன்ஸ் வந்து கம்மியாகும். மற்ற டாக்ஸிக்ஸ் கேஸ் இருக்குது, அந்த டாக்ஸிக்ஸ் கேஸ் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் கேஸஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல்